கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று ஜூலை மாதம் 31ஆம் நாள். இன்று தேவன் உங்களோடு பேசுறதுக்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்காங்க. இன்றைய மன்னா கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆவியின் கனியோ விசுவாசம். இந்த விசுவாசத்தை பத்தி இப்ப விளக்கமா பார்க்கலாமா? ரொம்ப பழங்காலத்துல தீர்க்கதரிசிகள் மூலமா தேவன் எழுதி வச்ச தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே அவர் முன்கூட்டியே சொன்ன அதே சரியான காலத்துல நிறைவேறிதான் வந்துச்சு. தேவன் சொன்ன காரியங்கள் எதுவுமே மாறவே இல்லை. ஆனா மனுஷங்க அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் காலங்களையும் அந்த சரியான முறைகளையும் பற்றி தவறா புரிஞ்சு கொண்டதுனால, அதுக்கப்புறம் இது இப்ப நடக்கும் அது அப்ப நடக்கும்னு எதிர்பார்த்ததுனால மட்டுமே சில தவறுகள் நடந்ததா நம்ம பார்க்கிறோம். ஆகவே தேவன் சொன்ன வார்த்தைகள் அனைத்துமே உண்மையானவை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்துடைய எதிர்கால சம்பவங்கள் அனைத்தையும் தேவன் தம்முடைய முழு கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு அப்படின்ற முழு நிச்சயம் நமக்கு இருக்கும்போது நம்முடைய விசுவாசம் இன்னும் அதிகமா வளரணும். சோ குட்டீஸ், நம்ம எதுக்குமே பயப்படாம தேவனுடைய வாக்குத்தத்தங்களை முழுமையா நம்பணும். உலகத்துல என்ன நடந்தாலும் தேவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு அப்படின்னு விசுவாசிச்சு எப்பவுமே நம்முடைய தேவனுக்கு பிரியமான விசுவாசமுள்ள நல்ல பிள்ளைகளா வாழ பழகிக்கணும். ஓகே குட்டீஸ், இந்த மன்னாவை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க உங்க பைபிள் எடுத்து எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மீது முழுமையான விசுவாசம் வச்சு தேவனுக்கு பிரியமான நல்ல பிள்ளைகளா வாழ்றது குறித்து இன்னைக்கு நாள் முழுக்க மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட் ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நாம சந்திக்கலாம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு பிடிச்ச சமத்து பிள்ளைங்களா இருங்க. God bless you. Bye குட்டீஸ்.